A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 29 verses 13 to 19. ஸோ Proverbs 29வது அதிகாரம் அதில் 13லேருந்து 16வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இது வெரி சிம்பிளாக சாலமன் நீங்கள் வந்து டிசிப்ளினும் லீடர்ஷிப் பற்றி பேசுகிறாரு. ஆனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் டிசிப்ளின். ஸோ டிசிப்ளின்னா சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஒரு தவறு செய்தால் அதுக்கு வர கரெக்ஷன் மீறி இல்லாமல் ஒரு தண்டனையை பற்றி சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, டிசிப்ளின் வித்தின் ஃபேமிலி, குடும்பங்களுக்குள்ள டிசிப்ளின். ஸோ அப்பா அம்மா பண்ணுற டிசிப்ளின் டு சில்ட்ரன். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ரூல்ஸை மீறினா நம்மளுக்கு என்ன தண்டனை இருக்கும், ஜெயில் இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுக்காக இருக்குதுன்னு சொல்கிறார் சாலமன், ஒரு ஆர்டர். அப்படி இருந்தால் தான் ஒரு ஒழுக்கம்னு சொல்கிறார் சாலமன். ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இறுதியில் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, இந்த மாதிரி தண்டனைகள், இந்த மாதிரி டிசிப்ளின் பண்ணுறது அது வந்து நம்மளுக்கு ஒரு குரூவல்ட்டி இல்லை, அது வந்து கொடூரமான விஷயம் இல்லை. ஆனால் அது நம்மள காத்துக்கொள்கிற விஷயம், அதாவது நம்மளை ப்ரிசர்வ் பண்ணுற ஒரு விஷயம்னு சொல்கிறாரு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 15. ஸோ Proverbs chapter 29 verse 15 which says, a rod and a reprimand impart wisdom, but a child left undisciplined disgraces its mother. இந்த வாட்டி சொல்கிறேன், a rod and a reprimand impart wisdom, but a child left undisciplined disgraces its mother. ஸோ வெரி சிம்பிளாக நம்ம டேக்அவே என்னென்னா, இங்கே வந்து சாலமன் என்ன சொல்கிறாரு, அந்த டிசிப்ளின், அந்த தண்டனை, அந்த திருத்துதல், அது லவ்விங் டிசிப்ளின் என்ன பண்ணும், நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் விஸ்டம், ஒரு ஃபார்ம் ஆஃப் கரெக்ஷன், ஒரு ஃபார்ம் ஆஃப் ஞானத்தை கொடுக்குன்னு சொல்கிறார். ஸோ அந்த தண்டனை நம்மளை திருத்துவாங்கள்ல, வெரி சிம்பிளாக பெற்றோர்கள் நம்மளை திருத்துவாங்கள்ல, அது வந்து இஸ் குட் ஃபார் அஸ். இப்போ அது நான் எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்கிறாரு, லவ்விங் டிசிப்ளின் இம்பார்ட்ஸ் விஸ்டம் அண்ட் இஸ் குட் ஃபார் அஸ். நெக்லெக்ட், இப்போ வந்து நம்ம தப்பு பண்ணால் அதுக்கு வந்து எந்த தண்டனையும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு அழிவு நம்மளே கொண்டு வருவோம்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு அம்மாவும் ஒரு பையன் இருந்தாங்க. ஸோ என்ன பண்ணுவான், அந்த பையன் அப்பப்போ வீட்டுக்கு வெளியே போயிட்டு என்ன பண்ணுவான், மார்க்கெட்டு அங்கே இங்கேலாம் சுற்றிக்கிட்டு என்ன பண்ணுவான், சுற்றிக்கிட்டு வரப்போது திருடுவான் அங்கங்கே. சில இடத்துல காய்கறிகள், சில இடத்துல பிக் பாக்கெட் பண்ணி, சில இடத்துல ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் திருடி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவான். இப்போ நார்மலாக நம்மனா என்ன பண்ணுவோம், நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் நினைக்கிறேன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பையனை முதல் நாளே கண்டுபிடிச்சிட்டா திட்டி அடித்து திருத்தி போய் கடையில் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ண வர சொல்லுவோம். ஸோ டிசிப்ளின் பண்ணுவோம், அதான் தண்டனை பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கதையில் அவனை புகழ்ந்துருக்காங்க. வா சூப்பர் சூப்பர், நாளைக்கு போய் இன்னும் எடுத்துடுவான்னு என்ன பண்ணுறாங்க, புகழ்ந்து மட்டும் இல்லாமல் நல்லா தூண்டி விட்டுருக்காங்க. இந்த பையனை என்ன பண்ணுவான், திருட போக போக பெருசாக திருடி இந்த பையனும் வளர்ந்துட்டு கடைசியில் ஒரு பெரிய ஆஃபீஸர் வீட்டில் போய் திருட ட்ரை பண்ண போது என்னாச்சு, அவர் மாட்டிக்கிட்டு எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிச்சு, இவன் தான் என் பொருளெல்லாம் திருடினான், இத்தனை நாள் மாட்டாதவன் இன்றைக்கி மாட்டிட்டான்னு நடுத்தெருவில் கூட்டிகிட்டு போயிட்டான். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க இவர் முன்னாடி. இவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, இவர் முன்னாடி வந்து பாவம் இவன் எதுவும் பண்ணாதீங்க. அப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான், இவங்க அம்மாவை போட்டு திட்டி என்ன சொல்கிறான், நீங்கள் சின்ன வயசுலேயே என்னை திருத்திருந்தா நான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பேனா, நீங்கள் தூண்டி விட்டதால தான், நீங்கள் என்னை டிசிப்ளின் பண்ணாததால தான், நீங்கள் என்னை தண்டிக்காததுனால தான் நான் இப்போது இந்த நிலைமையில் இருக்கிறேன்னு என்ன சொன்னான் அந்த பையன் அந்த அம்மா கிட்ட சொன்னான். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன அன்புள்ளவர், மர்சிஃபுல் காடு அண்ட் கிருபை உள்ள ஆண்டவர் தான். ஆனாலும் இந்த கிருபையை மீறி நம்மளை என்ன பண்ணுவார், அப்பப்போ தண்டிப்பார். நம்மளுக்கு அப்பப்போ என்ன பண்ணுவார், கஷ்டங்களுக்கு கொடுப்பார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். பிகாஸ் நம்ம ஏதோ தப்பு பண்ணாதவங்க மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர் ஏன் இது நடக்குதுன்னு கேட்போம். எவ்ரிதிங் தட் ஹேப்பன்ஸ் டு அஸ் இஸ் ஜஸ்ட். ஏன்னா நம்ம அவர் காட் இஸ் ஜஸ்ட் காட். ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கிருபையும் மீறி அவர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு கொஞ்சம் தண்டிப்பார். பிகாஸ் நம்ம ஆண்டவர் கிருபை உள்ளவர் நினச்சா என்ன நினைப்போம், நம்மளுக்கு எதுவும் கெடுதல் நடக்காது, ஆண்டவர் நம்மளுக்கு எந்த கெடுதலும் கொடுக்க மாட்டான்னு நினைப்போம். தப்பு. பிகாஸ் அவர் காட் இஸ் அ லவ்விங் காட். அவர் அன்புள்ளவராக இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுவார், ஒரு அப்பா போல் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், ஒரு தப்பு செஞ்சால் திருத்துவார். என்ன பண்ணுவார், ஏன்னா என் வீட்லேயும் நான் ஏதோ தப்பு செஞ்சால் எங்கள் அப்பா என்ன திருத்துவார். அதே மாதிரி அவர் காட் இஸ் அ ஃபாதர். அவரும் நம்மளுக்கு என்ன, ஆண்டவர் நம்மளுக்கு அப்பா தான். அதே மாதிரி நம்ம ஏதோ தவறு செஞ்சால் என்ன பண்ணுவார்,
ஒரு அன்புள்ள அப்பா மாதிரி என்ன பண்ணுவார், அவர் நம்மளுக்கு திருத்துவார். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து வெறுக்கக்கூடாது. நம்மளுக்கு ஆண்டவரே என்ன பண்ணுவோம், நான் நார்மலாக என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன தப்பு பண்ண ஆண்டவரே, எனக்கு ஞானம் கொடுங்க, அதை திரும்பி பண்ணாமல் இருக்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுங்க, அப்படி தான் நம்ம கேட்கணும். அந்த தாழ்மையோடு நம்ம கேட்கணும். நம்ம என்ன கேட்கக்கூடாது, ஏன் இது நடந்தது, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்காம we should ask God. Because one thing நம்ம என்ன நம்பணும்னா, நம்ம our God is a sovereign God and is a just God. நம்ம ஆண்டவர் எல்லா செய்யக்கூடிய ஆண்டவர் மற்றும் இல்லாமல் அவர் ஒரு நியாயமான ஆண்டவர். ஸோ ஏதோ பண்ணால் அவர் ஒரு நல்ல காரணத்தோடு தான் பண்ணுவார். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த காரணத்தை நம்ம சந்தேகிக்காமல் என்ன பண்ணணும், ஆண்டவரே நீங்கள் எதற்காக இதை நடந்தது, எந்த தவறு நான் செய்தேன், என்னோட கரைப்பட்ட கண்களால் தெரியாத தவறு நீங்கள் எனக்கு வெளிக்காட்டுங்க, அதை நான் எப்படி திரும்பி செய்யாமல் இருக்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுங்க. அந்த தாழ்மையோடு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். பிகாஸ் a God is a God of mercy and grace does not mean he will not discipline us. நம்ம ஆண்டவர் ஒரு லவ்விங் ஃபாதர். ஸோ அதனால் அவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், டிசிப்ளின் கண்டிப்பாக பண்ணுவார். அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா, நம்ம தாழ்மையோட இப்படி என்ன பண்ண ஆண்டவரே, நான் அதை திரும்பி பண்ணாமல் இருக்கிறதுக்கு எனக்கு பலனை கொடுங்கன்னு கேட்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர். லவ்விங் அவே ஃபாதர், thank you for this wonderful day. Thank you for this wonderful devotion that you given to us, Lord. Lord, as we go about our day, Lord, give us the strength and the wisdom and the humility to first of all accept the mistakes and the corrections and the disciplines that you send to us in our lives, Lord, and help us to see them and help us and grant us the strength to ask you where we went wrong and grant us the strength to prevent us going wrong the same way again. All of this in Christ's name I pray. Amen.